ஹஸ்பண்ட் கத்தாரில் பேச்சுலராக இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சமைச்சு தான் சாப்பிடுவார். நான் போனதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு எங்களுக்குள்ள ஒரு சண்டை. இந்த ஆம்பளைங்க தான் பொதுவாக வீட்டில் சண்டை போட்டால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களே, வெளியில் போய் சாப்பிடுவாங்க. இவர் லஞ்சும் எடுத்துகிட்டு போகல, பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துகிட்டு போகல. எனக்கு வேற மனசு கிடந்து தவிக்குது, சாப்பிடுவாரா இல்லையா என்ன பண்ணுறது. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அவர் வேலை செய்கிற இடம். சரி நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, சாப்பாடு மூட்டையை தூக்கிக்கிட்டு நடந்தே போனேன். இங்கேருந்து எப்படியோ ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த ஊர் வெயில் எனக்கு அப்போ தெரியாது. ஒரு ஆர்வ கோளாறாக நடந்து போனேனே தவிர, இந்த மாதிரி பாதி தூரம் போனதுக்கப்புறம் அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்ணிட்டு கிளம்புனா கண்டிப்பாக அவர் வேணான்னு சொல்லுவார். நம்ம பாதி தூரம் போயிட்டதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோனை எடுத்துகிட்டு எனக்காக அவரும் பாதி தூரம் வேர்த்து விரைவெடுத்து நடந்து வர்றாரு. கரெக்டாக இதே மந்த்து தான் அந்த இன்சிடெண்ட்டும் நடந்தது. மனுஷன் மறுபடியும் சாப்பாடை வாங்கிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன்.